வாங்க வாங்க வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா, காந்தி, ஷோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளாகே நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வர போகிறாங்க. யார் வராங்க, நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. யார் வராங்க அப்படிங்கிறது தெரியும், அதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஒரு முக்கியமான யூடியூபர், ரெண்டு யூடியூபர் வராங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். ஆனால் நீங்கள் யாருன்னு கெஸ் பண்ணவே முடியாது. நாங்களே சொல்லிடுவோம். நான் வீடியோ பாருங்க, வீடியோக்குள்ள போகலான்னு சொல்லிட்டு அடுத்து யார் வராங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளால வந்து இந்த சீக்ரெட்லாம் வச்சிருக்க முடியாது. சரி வாங்க, ரொம்ப நேரம் பேச வேணா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் வர மண்டைக்கு எண்ணெய் நிறைய வச்சுக்கிட்டு சட்டி மண்ணு மாதிரி வச்சு நாளைக்கு தலை குளிக்கணும்ல, அதனால தான். நாளைக்கு மட்டும் தலை குளிச்சுன்னா ஒரு வாரத்துக்கு தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டேன். சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமதி, பாலா கீர்த்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்குட்டி, இவங்க தான் வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வராங்க. ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்து கோயம்புத்தூர் வரப்போ வரோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஏமாற்றிட்டு ஃபைனலாக இன்னைக்கு வந்து வராங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க. அது முடிஞ்சு அப்படியே நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் நம்ம வீட்டுக்கு வராங்க. அது எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த சோபாவும் டைனிங் டேபிள் வாங்கின உடனே யாராவது கெஸ்ட் வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, எங்க வீட்டுக்கு இந்த நேரம் பார்த்து ஒரு கெஸ்ட் கூட வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். துர்கா சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து உதயசுமதி, பாலாகிருத்தி அண்ணா அவங்க எல்லாம் வராங்க. புது சோஃபாவை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காமிக்க போறோம். ஐயோ, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா, எல்லாரும் இப்படி இருக்கீங்களான்னு சொல்லுங்க. எப்படியுமே எல்லாருமே வந்து புதுசா ஒரு பொருள் வீட்டுக்கு வந்தா பரவாயில்ல. ஆமா, லேடிஸை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு பொருள் வாங்கினா ஒரு 4 பேர்த்து சேர்த்து அம்மா நான் அங்க வாங்கினேன் இங்க வாங்கினேன்னு சொல்ற ஒரு நார்மல் கேரக்டர் பொண்ணு நான். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து லைவ் லொகேஷன் வந்து சென்ட் பண்ணிட்டேன். இப்போ அவங்க எப்போ வராங்க, எப்படி வராங்க அப்படின்ட்டு காலையிலேருந்து யோசிச்சுட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 6-7 மணிக்கெலாம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து லேட் ஆயிடுச்சு. இங்கே இந்துஸ்தான் காலேஜ் தான் வந்திருக்காங்க. லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 10 மணிக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ 10 போகுது. வெயிட் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ணும். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம். என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நீங்கள் அடுத்தடுத்து பாருங்கள். இப்போ நம்ம சலூன்லலாம் போய் ஸ்பா பண்ணுறோன்னா நமக்கு நிறைய செலவாகும். அதுக்காக தான் அமேசான்லேருந்து அகாரோ ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்பா மசாஜர் நான் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவுமே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நமக்கு கேரி பண்ணுறதுமே ஈஸியாக தான் இருக்கும். இதோடவே நமக்கு ஒரு மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த ஸ்பா மசாஜர் பார்த்திங்கன்னா நமக்கு 1 இயர் வாரண்டியோடு வருது. இதோடவே நமக்கு ஒரு லென்த்தான கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேக் சைட்லேயே நமக்கு ட்ரெயின் பைப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பா மசாஜருக்கு மேல் சைட்லேயே நமக்கு ஒரு கண்ட்ரோல் பேனல் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன். இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பட்டன். இதில் நம்ம 35 to 48 வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மசாஜ் பட்டன். இதில் நம்ம 30 மினிட்ஸ் வரைக்கும் மசாஜ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டைமர் பட்டன். இதில் நம்ம 60 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம டைமரை மாற்றி வச்சுக்கலாம். 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பா மசாஜ். இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் இதுலேருந்து நமக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற டிஸ்பிளேல நம்ம டெம்பரேச்சர், டைமர், பவர் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துக்கலாம். இதோடவே ஒரு ரிமூவபிள் கவரும் வருது. இந்த டிஸ்பிளேவிலே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வாட்டர் சேர்த்தாமல் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு மெயினாக சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக கேரி பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்பா பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுற தண்ணி அளவு தெரியறதுக்காக மினிமம் மேக்ஸிமம் சொல்லிட்டு நமக்கு உள் சைடே அளவும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோமோ அது அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஸ்பா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி வெளியே வரதுக்காக ஒரு அவுட்லைட் பைப்பும் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகாரோ ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்பா மசாஜரில் நான் மசாஜ் பண்ணுறதுக்காக வாட்டர் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அவ்வளோ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஹீட்டு, மசாஜு, ஸ்பா இது எல்லாவோட பட்டனையும் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன்.
இந்த ஸ்பா பட்டனை நம்ம திரும்ப கிளிக் பண்ணுறப்ப நமக்கு உள்ளேருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த மசாஜரை நம்ம ஆன் பண்ணதுமே நமக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் வந்து ஆன் ஆயிரும். இதோடவே நம்ம ஷாம்பு இல்லைன்னா பாடி வாஷை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபங்க்ஷனையும் செட் பண்ணி வச்சுட்டு என்னோடய காலை வந்து நான் உள்ளே எடுத்து வச்சிட்டேன். இதில் வந்து மசாஜ் பண்ணுறப்ப அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. உள்ளே வந்து அந்த ரோலர் பார்த்திங்கன்னா மெதுவாக ரோல் பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. அந்த பபிள்ஸ் வர்றது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு பர்சனலாக. நான் மசாஜ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காருமே மசாஜ் பண்ணிக்கிட்டாரு. அவருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது இது. இந்த அகாரோ ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்பா மசாஜர் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான். இதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மற்ற ஃபுட் ஸ்பா மசாஜரோட கம்பேர் பண்ணுறப்போ அகாரா ஃபுட் ஸ்பா மசாஜர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குன்னா இதோட பெல்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இந்த மசாஜர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டியூரபிளாக இருக்குது. ரொம்ப வருஷம் பார்த்திங்கன்னா நல்லாவே தாங்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு வழியாக நம்ம நடு ரோட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் அதான் 2 நிமிஷத்தில் 6 நிமிஷத்தில் வந்துடுவேன். அந்த கார் தான் நினைக்கிறேன் இண்டிகேட்டர் போட்டுட்டு வருது. வந்துடுவேன்னு சொன்னாங்க. அதனால் சரி வர வைக்கிறதுக்காக நம்ம வந்து எங்கள் வீட்டுக்கு கீழே இறங்கி வந்துட்டோம். அதே கார் தான், வாலான கார் தான் வருது. வாலான காரா? ஆமாம். அப்புறம் எடுத்து போட்டுலாமா? அவங்களாம் என்னன்னு தெரியாமலே நம்ம நினைக்கிறோம். வர அப்படி கீழே சொல்லிடலாம். அவங்கள இவங்க காருல சுமதியோட காரு. வலது கால் வச்சிடும். வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. எங்க குட்டீஸ் அவங்கலாம் நீட்டா வச்சிருக்க வீட பரவாயில்ல. துர்கா வீடு ரொம்ப நீட்டா. எங்க வீடு எப்பயும் அப்படிதான். நேத்திக்கு தான் அத்தா வந்து இறங்கி இருக்கு டைனிங். புதுசா இருக்கா? நேத்திக்கு தான் வந்தது. சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட். கிச்சன்ல பாருங்க இங்க. இங்க கோம்பூர் போட போறேன் நான் பேசாம. இங்க பாரு. அழகா வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அடுக்கி கிடக்கி நீட்டா. நீ பொறுப்பான பொண்டாட்டியா இருக்கு. இல்ல வீடு எப்பயுமே அப்படிதான் இருக்கும். பொறுப்பான பொண்டாட்டியா இருக்கால. ஆமா வெரி குட். இப்படிதான் இருக்கணும். இந்த இவங்க வீட்டை ஹோம் டூர் காமிச்சு இல்ல நொச்ச பையன். யாரு பிச்சை பையனா? என்னன்னா என்ன துர்கா வீடு அவ்வளவு நீட்டா அழகா வச்சிருக்கீங்க. நம்ம வீடு எப்பயும் அப்படிதானா இருக்கும். ஏன்னா வீடியோ அதிகம் நம்ம இந்த ஹால்ல தானே எடுக்கிறோம். வாங்கண்ணா. ஆமா நான் நேத்திக்கு தான் எடுத்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் இந்த நேரம் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர மாட்டேங்கிறாங்கன்னு. அதனால வந்துட்டீங்க. தம்பி படுக்க போட்டுருங்க. உள்ள பெட்ரூம் அங்கே போட்டுறீங்களா? மேல 2 வீடு, கீழே 3 வீடு. ஏங்க நான் தண்ணி குடுக்குறேங்க, வாங்க. சுமதி வர அப்படியே பாருங்க, சுத்தி பாருங்க. நான் தண்ணி கொண்டு வரேன். வீடு ரொம்ப நீட் அண்ட் கிளீனா சூப்பரா பக்காவா வச்சிருக்காங்க. சுமதி நீ கிண்டல் அடிக்கிறியா இல்ல உண்மையா? சத்தியமா நல்லா சத்தியம் சத்தியமா வேணாம். வீட்டை புள்ள நகத்தோட கையை எடுத்து நாங்க வந்து நேரத்தோட சுட்டுச்சு. நான் சுமதிங்க பாருங்க சத்தியம் பண்ணி சரி போறதுக்குள்ள நேரம் மாத்திக்கங்க. இங்க ஒரு பாப்பா அங்க ஒரு பாப்பா தூங்குது. இந்த பாப்பா காய்ச்சல் வச்சிருக்கோம். தூக்கம் இருக்கு. பாத்தாரா எந்திரிச்சு எங்க சோபி தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா. ஊசி போடுவா காய்ச்சல் எந்திரிச்சு பாத்துச்சு. தூங்கிட்டாங்க. செம்ம தீவிர பாய் சொல்லுங்க. சரி பாய் தூங்குற பாயா அப்படின்னு இல்ல இருப்போம் அப்புறமா தூங்கு. சரி உட்காருங்க. ஃபேன் போட்டு வாங்க. அப்படி இல்ல. சரி ஒரு 10 மினிட்ஸ் இருங்க. நீங்க போட்டு சுட்டு. ஆஃப் பண்ணிடுங்க. சுமதி தெரியுதா? துர்கா எதை போட்டாலும் கரெக்டா தான் போட்டா.
இது 4000 ரூபாயோ 4500 ரூபாய் என்னமோக்கா. அது வெடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான் காலி. ஐயோ சுமதி அது வெடிச்சிரும். இல்ல அங்க பாரு வீட்டில் ஐ மசாஜ் செய்யும் சுமதி. உடனே கண்டென்ட் சுமதி அப்பா சாமி தூங்க இந்த இது 1000 வீடியோ போடணும் போல. என்ன தெரிகிறது? அது ஒரு மாதிரி அப்படியே ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியா? 1/4 மணி நேரம் போடலாம், அதுக்கு மேல போடக்கூடாது. 1/4 மணி நேரம் அதுக்கு மேல போட்டா சுமதி கண் அவுட்டு. அதிகமா அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்க, போன் யூஸ் பண்றவங்க யூஸ் நமக்காக தான். இதோட லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. நான் வாங்கிக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு மீன் வந்து பொரிச்சிட்டு இருக்கேன், சாப்பாடு வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ப்ரான் இருக்கு, ஆளுக்கு 2 பீஸ், மீன் குழம்பு, ரசம். துர்கா அவங்களுக்கு மட்டும் லேடிஸ் மட்டும் போட சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் போட. சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா வாங்க நீ உட்காந்துக்கோ. சாப்பிடு 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 சாப்பிடு. வர வர வர. போடு போடு. தண்ணி தண்ணி விட்டு இன்னும் ப்ரான் சாப்பிடல. ப்ரான் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் மறந்துடுவீங்க. பாலானா கிட்ட கேட்டு பாரு, அவர் சொல்லுவாரு ப்ரான் பத்தி. ப்ரான் வந்து பொதுவா 65 இருக்கும், கிரேவியா இருக்கும். இங்க வந்து பீஸ் பீஸ் தனித்தனியா இருக்கும். நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நீ ஒண்ணும் இல்ல, சும்மா நம்ம வீட்ல அரைச்ச மசாலா தான், வேற எதுவுமே சேர்க்கல. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு. எனக்கு 10 3 வயசு தான் வித்தியாசம். டாடி வீடியோ எடுத்தாரு, அப்புறம் எல்லாம் கூட எடுத்தேன். சரிங்க. 3, 2, 1. போயிட்டே இருக்காரு. சும்மாதான் டிரைவர் ஆச்சு. காலையில நேரமா வந்து நீ பாய் வை, பத்திரமா போங்க, காலையில வந்துருங்க. நான் போயிட்டு மெசேஜ் வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லு. காலையில நேரத்துக்கு கிளம்பி வரேன். காலை 10 o'clock 10 மணிக்கு வந்துடும். வந்துடணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சுமதி, பாலா, பாலாண்ணா, கீர்த்திகா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போ டைம் வந்து ஒரு 2-3 மணி இருக்கும், 2-2:30 மணி ஆகுது. இல்லை இப்போ தான் சாப்பிட்டோம், ரொம்ப ஜாலியாக இருந்தோம், வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோ எடுத்தோம், நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் சுமதி அண்ணாவுக்கு வந்து நாளைக்கு ஒர்க் இருக்கிறதுனால சரி இங்கேருந்து போக முடியாது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டிலேருந்து 1 மணி நேரம் ஆகுதுன்னா 1 மணி நேரம் பக்கம் ட்ராவல் ஆகும். அதனால் சரி போயிட்டு நாளைக்கு காலைல 10 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நாள் ஃபுல்லாக உனக்கு தான் அப்படின்னு பாலாண்ணா சொல்லிட்டு போயிருக்காரு. காலையில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சுமதி பாலாண்ணா எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த vlog-ஐ வந்து முடிச்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் வந்தாலும் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்தோம். அவங்களுக்கெல்லாம் நான் சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் தூங்கிட்டான். சாப்பிட்டு தூக்கிட்டு போனாங்களா இல்லையா? பாப்பா தூக்கிட்டு போயிட்டேன். பாப்பாவும் தூங்கிடுச்சு, சோபி தூங்கிடுச்சு. அவங்க அண்ணன் பையன் அவனும் தூங்கிட்டான், குழந்தைங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. சோபி வந்து பார்க்கவே இல்லை இன்னும் சுமதியை. ஆமாம், பாப்பா தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு, சுமதி சாம்பிட்டி வராங்க, பாலாண்ணா வராங்க அப்படின்ட்டு ஜாலியாக இருந்தது. ஆனால் பாப்பா தூங்கிடுச்சு. அதனால் நாளைக்கு காலையில் வந்துடுவாங்க. நல்லா இருந்துச்சுல? சூப்பராக. அதை விட நீ சமைச்ச அந்த பிரான் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு உங்களுக்கு. பாலாண்ணாவுக்கு அடிப்பொலி ஆயிடுச்சு, நல்லா இருக்குன்னு சொன்னார். நாளைக்கு மார்க்கெட் இருக்குமா? இருந்தால் கூட திரும்ப ப்ரான் எடுத்து வந்து செய்யலாம். திங்கக்கிழமை தானே? ப்ரான் எடுத்து வந்து செய்யலாமா? ஒரு 2 கிலோ 3 கிலோ நாளைக்கு கண்டிப்பாக வரமா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். காலையில் கூப்பிட்டு கேட்கலாம். 10 மணிக்கு வந்தால் கூட எடுத்துடலாம். நாளைக்கு வெளியில் போகலான்னு சொன்னாங்களே, படத்துக்குலாம் போகலான்ட்டு. இல்லை, எப்படியும் சாப்பிட்டு தானே போக போகிறோம். சமைச்சா கூப்பிட்டு கேட்போம், கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு டைனிங் சோஃபாவில் இருக்கிறப்பறம் கெஸ்ட்டு வந்துட்டாங்க. நாங்கள்லாம் கீழே உட்காந்து தான் சாப்பிட்டோம், கீழே தான் உட்காந்து சாப்பிட்டோம், டைனிங்கில் உட்காந்து சாப்பிடல, கீழே உட்காந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் கிளிப் எடுத்திருக்கோம், அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் சுமதி நான் வர சொல்லி, சுமதி பாலாநாட்டெலாம் சொல்லி டைம் இல்லாமல் வந்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க. இந்த டைம் தான் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வந்துட்டாங்க வீட்டுக்கு ஒரு வழியாக. அவங்களும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து நாங்கள் நாளைக்கு ஏதாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா அடுத்த vlog-ல பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உதயா சுமதி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாலா கீர்த்தனா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.